வணக்கம், நமஸ்காரம். இப்ப இன்னைக்கு எபிசோட்ல போன தடவை மாதிரியே தலங்கள் வரிசையில 2 கோவில்கள் வந்து சின்ன கோவில் தான். ஆனா ரொம்ப அபூர்வமான கோவில்கள். அந்த 2 கோவிலை பத்தி சொல்லிவிட்டு ஒரு சின்ன கதையும் சொல்லிட போறேன். ஒரு கதை. இப்ப அதுல என்ன ஊர் அப்படின்னா நாட்டரசங்கோட்டைங்கிறது. ஏன்னா சிவகங்கை அந்த இதுலேருந்து 6 கிலோமீட்டர் கிட்டக்க இருக்கு. சிவகங்கைக்கு கிட்டக்க. நாட்டரசங்கோட்டைங்கிறது வந்து நாட்டரசங்கோட்டைன்னு சொன்னாலே எப்படி இங்க வந்து சமயபுரம் மாரியம்மனோ அந்த மாதிரி அங்கே கண்ணாத்தாள்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அந்த இதுல வந்து அம்பாள் பேரு வந்து கண்ணுடைய நாயகி. சோழ நாட்டுல வந்து ஒரு சிவபக்தன் உட்காந்துருக்கான். அவனுக்கு கண்ணு குருடாக்கிடுறான். அவன் வந்து இங்கே பாண்டிய நாட்டுல தானே இருக்கு இது நாட்டரசங்கோட்டை. இங்க வந்தபோது இங்க வந்து இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து அம்பாளை வணங்கின உடனே அவனுக்கு கண் வருது. அதனாலதான் கண்ணுடைய நாயகி கண்ணாத்தாள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். நாட்டரசங்கோட்டைங்கிற ஊரு சின்ன ஊரு தான். அங்க வந்து இது கண்ணு சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவா அந்த கண் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே இங்க வந்து அம்பாளை பார்த்துட்டு போறது ரொம்ப விசேஷம். இன்னொன்னு என்னன்னா அந்த அபிஷேக ஜலமெல்லாம் கீழே விழற ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். அந்த தொட்டியில வந்து அழுகுனி சித்தர்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சித்தர்கள்ல ஒருத்தர் அவர் வந்து அங்க அந்த அபிஷேக தொட்டிக்குள்ள சமாதி ஆகியிருக்கு. அதனால இது ரொம்ப அபூர்வமான சின்ன கோவிலா இருந்தாலும் அபூர்வமான க்ஷேத்திரம். கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்த்து பயன்பெறலாம். இது ஒரு இது. இன்னொன்னு என்ன அப்படின்னா நயினார் கோவில் இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னாக்க பரமக்குடி பக்கத்துல இருக்கு. சுவாமி வந்து நயினார் சுவாமி சௌந்தரிய நாயகி. நயினார் கோவில்னு தான் அந்த இதுக்கு பேரு. கர்ப்ப கிரகத்துக்கு பின்னாடி ஒரு புத்து இருக்கும். நாக வடிவில் தான் பகவான் வந்து காட்சி கொடுக்குற. நாகராஜன் வந்து அதாவது ஆதிசேஷன் வந்து இங்கே வணங்கினதா ஒரு ஐதீகம். இந்த நயினார் கோவில் அப்படிங்கிறதே என்னன்னா ஒரு முஸ்லீம் பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஊமையா இருக்கு. இங்க வந்து சுவாமிய வணங்கிட்டே இருக்கா. அந்த பொண்ணு ஊமையா இருந்த பொண்ணு திடீர்னு பேசிச்சு வந்த உடனே நைனா நைனான்னு கத்தித்தான். அதனால இந்த கோவில் வந்து நயினார் கோவில்னு வந்ததுன்னு சொல்றார். ஊமைய பேச வச்ச ஸ்தலம் இது. அந்த புத்து இருக்குன்னு சொன்னேனோ இல்லையோ, அதுல வந்து சந்தனம் போட்டு பூவை போட்டு வணங்குறா எல்லாரும். புத்திரபாகியமும் நாகதோஷம் இருந்ததுன்னா புத்திரபாகியம் தடைப்படும். அதனால புத்திரபாகியம் வேணுங்கிறவாளும் சரி, நாகதோஷம் போகணுங்கிறவாளும் சரி, இந்த கோவிலுக்கு போறது வழக்கம். இது வந்து பரமக்குடி பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம அந்த ராமநாடு பக்கம் போறவா வந்து இதை ஈஸியா பார்க்கலாம். அவசியம் போய் பாருங்க. இப்ப இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு கதை. இந்த கதை பேசிக் என்ன அப்படின்னாக்கா விதி. விதியை யாராலும் மாற்ற முடியாது. அதுதான் இது. ஒரு பிராமணன், ஒரு அந்தனர், அவர் தன்னுடைய மனைவியோட ஒரு காட்டு பக்கமா போயிட்டு இருக்கார். காட்டு பக்கமா போயிட்டு இருக்கிற போது அடுத்த ஊருக்கு போனோம்னா அப்பெல்லாம் இது இல்லையே, மரங்கள் காடுகள் இதுதான் இருக்கும். கால்நடையா நடந்துதான் போவா அந்த காலத்துல. அந்த மாதிரி போற போது அந்த அவரோட மனைவிக்கு தண்ணி தாகமா இருந்தது. தாகமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவர் நீ இங்க உட்காந்துக்கோ, நான் போய் அங்க இங்க பக்கத்துல இருந்து ஜலம் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு இவளை ஒரு மரத்தடியில உட்காந்து வச்சுட்டு இவர் ஜலம் எடுக்கிறதுக்காக போனார். போயிட்டு ஜலம் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்து எடுத்துட்டு வர மனைவி வந்து ஒரு அம்பு குத்தி அங்க செத்து கிடக்குறார். ஒரு அம்பு வந்து தைச்சிருக்கு மார்புல. இறந்து போயிட்டார்.
உடனே இவர பார்த்த உடனே, ஆஹா! என்ன இது இறந்து போயிட்டாளேன்னு சொல்லிட்டு, சுத்தி யார் இந்த மாரி அம்பு போட்டதுன்னு சுத்தி பார்க்குறாரு. அங்க இவர் கண்ணுக்கு எட்டின தூரத்துல ஒரு வேடன் நின்னுட்டு இருக்கான். அவன் மரத்துல எங்கேயான பட்சிகள் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான். குறி வச்சு பார்த்துட்டு இருக்கான். இவ அந்த வேடன் பார்த்தோனே இவருக்கு டக்குன்னு என்ன தோணிச்சு, இவன் தான் நம்ம பொண்டாட்டிய கொன்னுட்டான்னு தோணிடுச்சு. உடனே என்ன பண்ணாரு, அவர புடிச்சு இழுத்துன்னு வந்து, "ஏன்டா இந்த மாரி இருக்கீங்கன்னு" உடனே, "ஐய்யய்யோ! நான் அம்பே விடல. கண்டிப்பா நான் இதுங்கவே இல்ல. என்ன ம ம நான் ஒரு அப்பாவி என்ன சொல்லாதீங்க. இந்த அம்மா இறந்ததுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல." இவர் ஒத்துக்கவே இல்ல. உடனே வான்னு அவன தர தரன்னு இழுத்துண்டு நேரா ராஜா கிட்ட போயிட்டான். ராஜா யாருன்னா ஒரு நல்ல சிவபக்தன். அ நேர்மையா பகவானுடைய இதுல வந்து ரொம்ப அத நம்பி தான் எந்த தீர்ப்பும் சொல்றதோ, பண்றதோ இது ரொம்ப நேர்மையா இருக்கிறவன். அவன்கிட்ட போயி இந்த மாரி நடந்ததெல்லாம் சொன்னான். இந்த மாரி அம்பு பட்டு என் ஒய்ஃப் இறந்து கிடக்குறா, நீங்க வந்து பாருங்க. அப்படின்னு உடனே ராஜா பார்க்குறான். அ அம்பு வந்து மார்புல தைச்சிருக்கு. அந்த அம்ப எடுக்க சொன்னான். எடுத்து பார்த்தா இந்த வேடன் வச்சிருக்கிற அம்பும், அதுவும் ஒரே மாரி இருக்கு. உடனே இவன் என்ன பார்த்தாடா ராஜா, இது இவன் தான் கொன்னுட்டான் என் பொண்டாட்டிய. அம்பு நான் அங்க தண்ணி எடுக்க போறச்ச அம்பு விட்டுட்டான். அதனால என் பொண்டாட்டிய இவன் தான் கொன்னான். உடனே இவன் என்ன சொல்றான், நான் வணங்குற சுவாமி மேல சத்தியமா சொல்றேன். ராஜா உங்க மேல சத்தியமா சொல்றேன். நான் அம்பு விடவே இல்ல. இந்த அம்மாவ கொல்லவே இல்லைங்கிறான் அவன். இவருக்கு வந்து தர்ம சங்கடமா போயிடுது ராஜாவுக்கு. ப ம் அந்தணர் பக்கம் தீர்ப்பு சொன்னோம்னா, ஒரு இவன் நிரபராதியா இருந்தானாலும் பாவம். இல்ல இவனுக்காக தீர்ப்பு சொன்னா, அந்த அந்தணர் ஒய்ஃப உண்மையிலேயே இவன் கொன்னு இருந்தானா, அதுவும் அந்தணரோட சாபம். இது 2யும் நம்ம எப்படி இத உண்மைய எப்படி பண்றது? அப்படின்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சொன்னா, "ஒரு நாள் கழிச்சு வாங்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அரச அவையில வந்து பாதுகாப்புல வர நேரையும் போய் இருக்க சொல்லிட்டான். ராத்திரி படுத்துட்டே இருந்தான். போய் கோவிலுக்கு போனான். பகவான வேண்டினான். "எனக்கு நீ தான் இதுக்கு இதான ஒரு வழி காட்டணும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டு இருந்தான். இவனுக்கு கனவு. கனவுல வந்து ஒரு அசரீர் சொல்றது. "நீ வந்து நாளைக்கு வந்து இங்க தெ ஒரு தெருவு பேர சொல்லி, அந்த தெருவுல ஒரு வணிகன் வீட்ல ஒரு கல்யாணம் நடக்கிறது. அந்த கல்யாணத்துக்கு நீ போ. அப்போ உனக்கு உண்மை எதுங்கிறது புரியும்." அப்படின்னு சொல்லு. உடனே இவன் கண்ண முழிச்சுண்டான். சரி பகவான் தான் தீர்ப்பு குடுத்துருக்காரு பார்க்கலாம். என்ன நடக்கிறது பார்ப்போம். அப்படின்ட்டு மந்திரிய மறுநாள் கூப்பிட்டு இங்க எங்கேயான கல்யாணம் இருக்கான்னு கேட்டான். மந்திரி சொன்னார், ஆமா இந்த இந்த தெருவுல இருந்து ஒரு வணிகனோட வீட்ல இருக்கு. உடனே சரின்ட்டு ராஜா வந்து ஒரு அ இதுல மாறு வேஷத்துல ராஜா வந்து இப்படி போயி அந்த கோவில் அந்த கல்யாண வீட்டு வாசல்ல கொட்டகையெல்லாம் போட்டிருக்கா. அங்க ஒரு 2 காள மாடு அது பக்கத்துல, அந்த மண்டபத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல நிக்குது. 2 காள மாடு. இந்த காள மாடுல வந்து ஒரு க ப வ கால் இவனுக்கு வந்து இந்த மிருகங்களோட பாஷை அந்த காலத்துல வந்து நெறைய பேருக்கு தெரியுமா. பறவைகள் பேசுறது, மிருகங்கள் பேசுறதெல்லாம் புரிஞ்சுப்பானாம். அந்த மாரி இந்த ராஜாவுக்கு அந்த மிருகங்கள் பேசக்கூடிய பாஷையெல்லாம் தெரியும். இவன் புரிஞ்சுப்பான். அதுல இவன் இந்த மாறுவேஷத்துல போனதுனால அங்க நின்னுட்டு இருக்கான். அப்ப இந்த 2 காளை மாடு இருக்கு இல்லையா? அந்த 2 காளை மாடுல ஒரு காளை மாடு சொல்றது, "இவ்வளவு பெரிய கல்யாணமா இருக்கு, இவ்வளவு கூட்டம் இருக்கு, இத்தனை இதுவா இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை அங்க உட்காந்துருக்கா. நம்ம எப்படி அந்த அ ம மணமகனோட உயிர இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டிய வேலை. தர்மராஜா நம்மள அனுப்பிச்சிருக்காரு. இந்த கூட்டத்துல போய் நம்ம எப்படி எடுக்க போறோம்? என்ன ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு ஒரு காளை மாடு சொல்றது. அதுக்கு இன்னொரு காளை மாடு சொல்றது, "இது என்ன பெரிய பிரமாதம். என்னைக்கோ ஒரு பறவைய கொல்றதுக்காக ஒரு அம்ப போட்டிருந்தான் வேடன். அத அந்த பெண்மணியோட ஆயுச பறிக்கிறதுக்காக நம்ம வந்தோம். நம்ம கரெக்ட்டா அந்த இத இவன் மார்புல வந்து ஒரு காத்தடிச்சு அத குத்துற மாரி பண்ணி, அந்த அவன் மதனருடைய ஒய்ஃப சாகடிச்சோமோனோ நம்ம. உயிர் எடுத்துட்டோமோனோ, அதே பண்றபோது இது என்ன ஒரு பெரிய வேலையா?"
அப்படின்னு சொல்லுது இன்னொரு காளமாடு. உடனே ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு. உடனே அரண்மனைக்கு போனா 2 பேரையும் கூப்பிட்டான். கூப்பிட்டு இவனும் தீர்ப்பு சொல்லிட்டான். என்னன்னா, இவன் அன்னைக்கு அம்பு விட்டு இவனுடைய ஒய்ஃப கொல்லல. உண்மையில அவளுக்கு அன்னைக்கு மரணம் சம்பவிக்க வேண்டிய வேலை. அதுக்கு ஒரு காரணம் வேணும் அப்படிங்கிறதுனால, என்னைக்கோ போட்ட ஒரு அம்ப அந்த இவன் மேல அந்த பெண்மணி மேல குத்த வச்சு உயிர எடுத்துட்டார். ஆக உயிரை எடுக்கணும்னா ஏதோ ஒரு வழி தேடி தேடி பகவான் பண்ணிடுறாரே தவிர, இதுக்கு அவன் தன்னுடைய வேடனுடைய தவறு இல்ல. இதுதான் நடந்ததுன்னு சொன்ன உடனே, அந்த பிராமணரும் ஆ ஒத்துண்டார். அந்த வேடனும் மனசார பாராட்டிட்டு ராஜாவ போனான். இது விதி. விதி யாருக்கு எப்படி எந்த ரூபத்துல வரும்? எப்படி வரும்? ஏதோ ஒரு காரணத்த வச்சு அதுக்கு தான் சொல்லுவா, அந்த காலத்துல சொல்லுவா, யமன் பழியே ஏத்துக்க மாட்டாரு. அவர் பழி ஏத்துக்க மாட்டார். எதையானா உன்னை கொண்டு வந்து வச்சு இப்படிதான் போச்சுன்னு சொல்ற அளவு கொண்டு விட்டுடுவார். இதுதான் விதியினுடைய வலிமை. இத ஒரு கதையா உங்ககிட்ட சொல்றேன். வணக்கம். நம்ம